நானும் பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நமக்காக பிரியமானவர்களே அவருடைய வார்த்தைகளோடு கூட பேசுகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 3:16 இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேயில் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக காத்திருக்கும். வீட்டில் சமையல், கிஃப்ட்டு, அன்பு எல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். அதனால் தந்தையை குறித்து ஸ்பெஷலாக பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். யோவான் 3:16 யோவான் 3:16 நம்ம வாசிக்க கேட்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கிலீஷ்ல For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have everlasting life. அவரிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு குமாரன், ஒரே ஒரு மகன் தான். அதை அப்படியே என்ன செய்கிறாரு, உலகத்துக்கு தந்துட்டாரு. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிற ப்ரெஷஸான திங்கை கொடுக்க முடியுமா? சொன்னால் அடித்தா கூட கொடுக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. பணம் கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்போமா? அப்புறமா மாத கடைசியில் அப்படின்னு சொல்லுவோம். பொண்ணு கேட்டால் கொடுப்பீங்களா? தங்கத்தை கேட்டால் கொடுப்பீங்களா? யாரும் கொடுக்க மாட்டோம். நம்மிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற எதாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பிள்ளையே கேட்குறாங்க கொடுப்பீங்களா? கொடுக்கவே மாட்டேங்க. ஆனால் ஆண்டவராகிய பிதாவானவர் இந்த உலகத்தை தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு குமாரனை தந்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த. That means God so loved the world. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். இது எதற்கு பிரியமானவர்களே? ஆண்டவர் இருதயத்தில் இருக்கிற அன்பு, அந்த அன்பையும் இருக்கிற நோக்கத்தையும் வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. The love of father. என்னுடைய sermon டைட்டில் வந்து இன்னைக்கு ஒரு தகப்பனின் அன்பு. The love of father. ஃபாதர் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குணம் என்ன தெரியுங்களா? the பெஸ்டான குணம் என்னது? கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எப்படியானாலும் பிள்ளைங்க அவங்க அப்பா இடத்துல கெஞ்சி கூத்தாடி அப்பா இது எனக்கு வேணும்னு சொன்னா அப்பா இறங்காம இருப்பாரா? இல்லை. அடடா எப்படியாச்சும் கேட்குறாங்களே இது கொடுத்துடணுமேனு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாச்சும் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி தான் தேவன் இந்த மனு உலகத்தில் மனுஷர்களை சில கண்டிப்பில் ஆண்டவர் சில உட்பட்ட சில கட்டளைகளில் என்ன செய்தார்? கண்டித்தார். ஆமேன். கண்டித்து நியாய தீர்ப்பு செய்தார். ஆனாலும் ஆண்டவர் அந்த இரக்கத்தை விட்டு இன்னும் கீழே இறங்கி இந்த மனிதர்களை நேசிக்க இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஐ திங்க் பிரியமானவர்களே, இன்னைக்கு the lovely, the best love is God's love. ஆமீன். அவர் கொடுக்கறதுல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது பிரியமானவர்களே உங்களுடைய தேவைகளை கூட ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். Turn to book of 1 John chapter 4 verse 9. வாசிங்கள் பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு, நாம் பிழைக்கும்படிக்குங்க, நம்ம பிழைக்கிறதுக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். தேவன் நம்ம மேல வச்ச அன்பு வெளிப்பட்டது.
சிலருக்கு நம்ம அப்பா அம்மா பொதுவாக பிள்ளைங்களுக்கு அப்பாவை பார்க்குறதுக்கு டெரராக இருப்பார். ஐ மீன் எதுலேயும் டிசிஷன்லேயும் சரி வேணான்னு சீரியஸாக தான் இருப்பார். ஐ மீன் ஆனால் போங்க போங்க அட்லாஸ்ட் ஒரு தகப்பனுடைய அன்பு எங்கே தெரியும்? இறுதியில் தான் தெரியும் ஒரு தகப்பனுடைய அன்பு, பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற அன்பு. ரொம்ப டிசிப்ளினுங்க எங்கள் அப்பா, ரொம்ப கண்டிப்பானவருங்க. அவர்கிட்ட கேட்டு எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஐயோ இந்த மனுஷனா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அப்படின்னு. அப்பாவை பார்த்து பயப்படுற பிள்ளைங்களே இல்லை. இந்த 80s 90s 70s 60sலாம் அப்பாவை பார்த்தா பெரிய வில்லனை போல தான் இருப்பார். ஆனால் இன்னைக்குள்ள காலத்தில் அப்பாவை பார்த்தா பிள்ளைங்க வில்லங்கத்தனமாக இருக்கிறாங்க, அப்பா என்ன செய்கிறாங்க விளாட்டுத்தனமாக இருக்கிறாரு. தோள் மேலே தலை மேலே ஏறிக்கு என்ன செய்கிறாங்க ஏறிட்டாங்க. அல்லேலூயா. காலம் மாறி போச்சுங்க. ஆமென். ஆனால் தகப்பன் பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற அன்பு அந்த அளவில்லாத அன்பு. ஆமென். ரோமர் 5:8 10th book of Romans chapter 5 and 8 அதை வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்றாரு? விளங்க பண்ணுகிறார். ஆமென். ஃபாதர் எவ்வளவுதான் கண்டித்தாலும் பிரியமானவர்களே அதுக்கு காரணம் என்ன? பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிறது. எப்படியாச்சும் என் பிள்ளைய நல்ல வழியில் நடத்திடணும், எப்படியாச்சும் என் பிள்ளைய கரை சேர்த்துடணும். இந்த பாருங்க, இந்த ஃபாதருக்கு சில ஃபாதர்ஸ்லாம் ஃபைனான்ஷியலில் கொடுக்கறதுல த பெஸ்ட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு சில ஃபாதர் கொடுக்கறதே இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுவாராக. சில ஃபாதர் என்ன செய்வாங்க? டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள், இஃப் வீக்கெண்ட்ஸ் வந்தால் என்ன செய்வாங்க? பிள்ளைங்களோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிள்ளைங்களோடு கூட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். எத்தனையோ காரியங்கள் கொடுக்கறதில்ல, காசில் மட்டும் இல்லை, நாட் த்ரூ ஃபைனான்ஷியல். சம்டைம்ஸ் தே வில் ஸ்பெண்ட் டைம் வித் த சில்ட்ரன். அது கூட கொடுக்குறாங்க. ஐ மீன் அதுலேயும் மேலானது வந்து பிரியமானவர்களே மெட்டீரியல் திங்ஸ். மற்ற என்ன செய்வாங்க? மெட்டீரியல் திங்ஸில் நாச்சும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்று பொருள் வகைகளை எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் அந்த பெஸ்ட் கொடுக்கறதுல என்னது பெரிய காரியம்னா தியாகம், அன்பு. ஒரு தகப்பனுக்கு ஒரு தியாகம், அன்பை தவிர ஒரு பெஸ்டான கிஃப்ட் இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு கதையில் நான் ஆயத்தம் செய்கிறப்ப ஒரு சின்ன பட்டணத்தில் ஒரு தாழ்மையான ஒரு தகப்பன், இஸ் நேம் எடி, இஸ் ஹேவிங் எ பேபி கால்ட் he is having a son called Thomas. அவருடைய மகன் பேர் தாமஸ். இந்த தாமஸ் பிறந்த பிறகு அவருடைய தாயார் இறந்துட்டார். இப்போ இந்த எடி இஸ் a carpenter, a very skillful carpenter. So he was lived a very humble life in that town. அதில் வந்து ரொம்ப தாழ்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன். அம்மா மரிச்சிட்டாங்க. இந்த பிள்ளை, இந்த மகனை எப்படியாச்சும் நான் கரை சேர்த்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டார். அவர் நல்ல ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சனாக இருந்தனால இந்த தச்சன் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் செய்யும் பொழுது ரொம்ப விடிய விடிய வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த மகனுக்கு ஏற்ற நேரத்தில் அன்பும் தியாகமும் செஞ்சார். அந்த மகன் ஒரு நாள் அந்த அப்பாவை பார்த்து கேட்ட, அப்பா, அவர் வேலை செய்கிற சில நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு காயம் பட்டுச்சு கன்னத்தில், அந்த தழும்பு இன்னும் மறையவே இல்லை. அந்த மகன் பார்த்து கேட்குற, இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி எதற்காக இது வேலை செய்கிறீங்க அப்படி கேட்குறப்ப அந்த அப்பா எடி சொல்கிறாரு, இல்லை, நான் அனுபவிக்காதது நன்மைகள் நிறைய இருந்துச்சுல்ல, அந்த நன்மைகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். காலம் போகலத்தில் இந்த ஏடிக்கு ஒரு மனசில் என் பையனை எப்படியாச்சும் ஒரு டாக்டராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு
ஒரு காலகட்டத்தில் மகனை காலேஜில் படிக்க வைக்கிறப்ப பணம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால அவர் என்ன செஞ்சிட்டாரு பிரியமானவர்களே, அவர் வச்சிருந்த ஒரு காப்போர் கித்தார், விலைக்கூடையான ஒரு கித்தார் வச்சுருந்தார். அந்த கித்தாரு அதுதான் ரொம்ப விலை அந்த நாட்களில். அதையும் விற்று அவனுக்கு எப்படியாச்சும் அந்த டெக்ஸ்ட் புக்லாம் இருக்கும், அந்த டாக்டருக்கு படிக்கிற அந்த புக்ஸ் எல்லாம் அவர் வாங்கி கொடுத்து ஒரு காலகட்டத்தில் நல்ல உதவி செய்தார், அன்பு செலுத்தினார், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் வந்தப்ப இந்த தாமஸ் அவருடைய பையன் தன் பட்டணத்திலே லோக்கல் டவுன்லே அவருக்கு என்ன ஒரு வேலை ஹாஸ்பிட்டலில் வேலை கொடுத்தாங்க, வேலை கிடச்சிருச்சு, டாக்டர் ஆகிட்டார். டாக்டர் ஆன பிறகு கிராஜுவேஷன் டே வரப்போ இந்த தாமஸ் என்ற டாக்டர், அந்த மகன் ஏடியோட மகன் என்ன செய்தார், அந்த கிராஜுவேஷன் டைம் வரும் பொழுது பிரியமானவர்களே அவங்க எல்லாம் கேட்குறாங்க உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா முன்னுக்கு உட்காந்துருக்கிறாரு ஏடி. அவரை கூப்பிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எங்கள் அப்பாவை நான் இந்த நேரத்தில் கனப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு அவர் சொன்னார், அந்த கிராஜுவேஷன் டே அந்த நாட்களில் அவர் சொன்ன ஒரு டேட் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஷைனி கித்தாரை வாங்கி அப்பாவுக்கு கொடுத்தாரு. அவர் சொன்னார், யூ கேவ் அப் யுவர் ட்ரீம்ஸ் ஸோ ஐ குட் ஹேவ் மைண்ட், நவ் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஹேவ் சம்திங் பேக். நீங்கள் எனக்கு அதிகமாக கொடுத்தீங்களே அது திருப்பி நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த கித்தார் உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா கண்ணில் தாளத்தெரியாய் தண்ணி வழிந்தது. அழுந்துக்கிட்டே சொன்னார், இதை நான் நினச்சே பார்க்கல, நீ எனக்கு திரும்பவும் இப்படி செய்வ அப்படின்று. I'm really proud of you son. அவர் சொன்னார், நான் உன்னை குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். நான் எதை கொடுத்தனோ அது திருப்பி எனக்கு நான் பெற்றுக்கொண்டேன் அப்படி சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு தகப்பன் கொடுக்கிறதுல மறுக்கவே கூடாது. ஏடியோட வாழ்க்கையில் அவர் பிரியமானவர்களே அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் sacrifices, love, நேரங்கள் அந்த மகன் தோமஸ்க்காக கொடுக்க ஆரம்பித்தார், திரும்பவும் பெற்றுக்கொண்டார். ஆகிய பிரியமானவர்களே, தகப்பன் இன்றைக்கு இருக்கிற தகப்பன்மார்கள் ஆண்கள்மார்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை, பிரியமானவர்கள் நீங்கள் எதை கொடுத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன் ரிட்டன் அது திரும்பவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வந்து மாறும். ஹல்லேலூயா. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ டைமில் லவ்ல நீங்கள் எதை கொடுத்தாலும் பிரியமானவர்களே நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பாக சாக்ரிஃபைஸாக கொடுங்க. இப்போல்லாம் அப்போல்லாம் 10 வாட்டி யோசிக்கிறாங்க, நான் கொடுத்தா இது திரும்ப வருமா, வராவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு நாள் வரும் அந்த பிள்ளைகள் எல்லாம் நினைவு கூறுவாங்க. ஹல்லேலூயா. Maybe your father is not with you today, but God is with you as a father to provide materials, to provide financial, to give his love. அவருடைய அன்பையே செலுத்தவே. பிரியமானவர்களே, நம்ம அப்பா அம்மா யார் பிரியமானவர்களே, அப்பா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆரம்பத்திலே நமக்காக நம்ம பரலோக தகப்பன் ஜீவனையே நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. வேற என்ன பெரிய காரியம் நம்மளுக்கு வேண்டும்? ஹல்லேலூயா. கொடுக்கிறதுல நம்ம ஆண்டவரை போல வேற எந்த தெய்வமும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு நேரம் உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் சில தேவைகள் இருக்கிறது, சில காரியங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். தகப்பன் கைவிட்டாலும் தாய் உங்களை கைவிட்டாலும் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள், நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவான் 15:13 வாசிக்க கேட்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், வாசியுங்கள். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா.
கூட்டாளிக்காக, நண்பர்களுக்காக. அல்லேலூயா. இந்த வேர்ல்டில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை, எந்த உறவு? நண்பர்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸோட உறவு இருக்குல்ல, சில உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, தன் ஜீவனை கொடுக்கிற வேறு எந்த அன்பிலும் சிறப்பான அன்பு நண்பர்களுக்காக ஜீவனையே கொடுக்கிற அன்பில் ஒரு மேலான அன்பு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஏடி இருக்கிறார்ல, ஏடி அந்த கார்பெண்டர் இருக்கிறார்ல, அவர் தன்னுடைய மகன் தோமஸ்க்கு கொடுத்த சாக்ரிஃபைசஸ், அந்த கொடுத்த தியாகம், அன்பு, அது மேலான ஒரு அன்பு பிள்ளைகளுக்காக. ஆமீன். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அன்பில் தி பெஸ்டான அன்பு நண்பன். நம்ம எதை ஷேர் பண்ணாலும் ரொம்ப ஷேர் பண்ணிட்டு எதுக்கிட்ட நம்ம தோழி, பக்கத்தில் இருக்க உங்களுடைய தோழி, உங்களுடைய நண்பன், எதா இருந்தாலும் சரி, நண்பங்கிட்ட திறந்து பேசுறது போல எதுவுமே வராது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்த இன்னொரு காரியத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே, நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நடக்கணும். நடத்தாவிட்டால் அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைங்க நம்மளை ஏறி மிதிக்குங்க. ஆமென். நம்ம பேச்சை கேட்காதுங்க. ஒரு காலம் வரும், நம்ம பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பேரை பாதிக்கத்தக்கதாய் ஏற்படுகிற சூழ்நிலை இன்னைக்கு நம்மளுடைய தேசத்தில், மலேசியா தேசத்தில் ரொம்ப கேள்விப்படுறங்க. நம்முடைய சமுதாயத்தை எடுத்து பாருங்க. பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கலாம். பிரியமானவர்களே, பேப்பரில், நியூஸில் நீங்கள் கேள்விப்படலாம். அநேக காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம். பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறாங்க. ஆமென். ஏன்? அந்த நடத்த வேண்டிய முறை, சரியான முறை, அவங்களுக்கு போதிக்க வேண்டிய அந்த டீச்சிங் ஒரு தகப்பன் தான் சொல்லணும். தமிழில் சொல்லுவாங்க, தாயை சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க. தந்தை சொன்னால் அது மந்திரத்தை போல இருக்கும். ஆமென். அது நடக்கும். அப்படி அதனால தான் அன்றைக்குள்ள அப்பாலாம் சொல்லுவாங்க, நான் சொன்னால் நீ கேட்கணும். உன் வாழ்க்கையில் நான் ஒரு அனுபவசாலின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் உனக்கு பின்னால் பிறந்தவன், உனக்கு முன்னே பிறந்தவன்டா, எனக்கு இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸான்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆனால் தந்தை என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்குங்க. ஹல்லேலூயா. பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும்னு வேதம் சொல்லுகிறது. அந்த பிள்ளை சரியில்லையா, அந்த பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு நீங்கள் ரோத்தா எடுத்தாலும் சரி, கட்டையை எடுத்தாலும் சரி, அடித்து உடைச்சிடாதீங்க. நடத்த வேண்டிய முறையில் சரியாக நடத்த வேண்டும். If it is wrong, you should give cane. ரோத்தான் கொடுத்து தான் ஆகணும். இப்பெல்லாம் ரோத்தா யார் எடுக்கிறா? ஆமென். யார் எடுக்கிறா சொல்லுங்க? பிள்ளைங்க ரோத்தா எடுக்கிறாங்க அப்பா அம்மா அடிக்கிறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சொன்னால் மரக்கட்டையை போல நிற்கிறாங்க. ஏன்? 2024 பாஸ்டர் கொஞ்சம் வேற லெவல் நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரியமானங்களே, அதனால தான் சொல்கிறேன், வேதத்தில் தகப்பன் ஜெபிக்கிற ஜெபத்தை போல ஒரு ஜெபம் இல்லை. ஆமென். ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும். பிள்ளைகளை எப்படி நடத்தணும்? தகப்பன் ப்ரே பண்ணாதானே பிள்ளைங்க ப்ரே பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் we failed. நம்ம ரொம்ப இடத்துல இது என்ன செய்கிறோம்? தவறு செய்கிறோம். பிரியமானவர்களே, அது அந்த ஜெபிக்கிறது, பிள்ளைகளை நடத்துகிற முதல் டைம் கணக்காக எழுந்திருக்கணும், டைம் கணக்காக தூங்கணும், டைம் கணக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகணும், டைம் கணக்காக சர்ச்சுக்கு போகணும். அப்படி சொல்லி பாருங்க.
8:30 மணிக்கு இங்கே இருக்குன்னா 8:30 தான் எழுந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் நாளைக்கு நம்ம ஹாலிடே போகணும்னு சொல்லி பாருங்க, 5 மணிக்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க. மைண்டில் என்ன இருக்கும்? தூக்கமே வராது அவங்களுக்கு. நாளைக்கு யூத் கேம்ப் இருக்குது, நம்ம செப்பாங்கோ இல்லை போர்டிக்ஸனுக்கோ அப்படி போகணும்னு சொல்லுங்கள். ஒரு நாள் முன்னைக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் சர்ச்சுக்குன்னு வர்றப்ப, ப்ரேயருக்குன்னு வர்றப்ப, பிகாஸ் we should train them the way we should train. தகப்பன்கள் எப்படி அவங்கள நடத்தணுமோ அந்த நடத்துகிற முறை நம்மளுக்கு தெரிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நீதிமொழிகளில் சாலமோன் சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே பாருங்கள், நீதிமொழிகளில் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சாலமோன் சொல்கிறாரு, he is a king, he is a wise king. வாசிக்க கேட்போம். Proverbs chapter 4 verse 1 to 4. அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்க. அப்ப தகப்பன் எதுக்குமே என்ன சொல்றாரு? ஐயோ கத்திக்கிட்டே இருக்கான் அந்த ஆளு அப்படின்னு இல்லை, ஏசிக்கிட்டே இருக்கிறாரு எங்க அப்பா அப்படின்னு இல்லை. மெயின் அவர் ஏன் அப்படி கண்டிக்காருன்னா புத்தி அடையணும். அந்த போதகத்தை என்ன சொல்லக்கூடாது? யார் அப்பா அம்மா பேச்சை கேட்க, முக்கியமாக அப்பாவோட பேச்சை கேட்காம வாழ்கிற எந்த பிள்ளையா இருந்தாலும் பின் காலத்தில் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பிளஸ்ஸிங் எங்கே தெரியுமா வருது? தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைகளிடத்திலிருந்து பேர பிள்ளைகள் இடத்துல. ஆமென். The blessing is very important. அதனால தான் பாருங்க, ஈசாக்கு யாரை கூப்பிடுவாரு? அந்த ஏசாவை கூப்பிடுவாரு. யாக்கோபை என்னத்துக்கு கூப்பிடுவாரு? ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பக்கத்தில் இருந்தால் கூட, பிள்ளைகள் உங்கள் அப்பா இல்லை பெரியவங்க அம்மா இருந்தால் கூட, அம்மா என்ன ஆசீர்வதிங்க, தலையில் வச்சு ஜெபம் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஐ டெல் யூ, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா உங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கிறாங்களா? சொல்லுங்க, உங்கள் கையை வச்சு எனக்கு ப்ரே பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. I want to be blessed. ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். யாக்கோபு அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். அந்த Proverbs chapter 1:4 வாசிங்க. 4 வரைக்கும் வாசிங்க. 4 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும். சொல்றாரு, ஐ அம் a very மஞ்சான்னு சொல்றாரு, பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன்னுடைய ஹார்ட் இருக்குல்ல, அவர் சொல்றாரு சாலமோன், உன்னுடைய ஹார்ட் இருக்குல்ல, என் வார்த்தைகளை காத்து கொள்ளுவது. 10 மணிக்கு மேல போனே இருக்கக்கூடாது அப்பா சொல்லுவாரு. போன்ல போவாத, போனை யூஸ் பண்ணாத அப்படி சொல்லுவாரு. போனை கொடுத்துருவீங்களா? அப்பா சொன்ன வார்த்தை என்ன சொல்லணும்? அதை காத்து, எஸ், அதை தொடாத, இதை செய்யாத, இப்படி பேசாத, இப்படி நடக்காத, இங்க போவாத. அப்பா சில போதகத்தை சொல்லுவார். ஆண்டவர் சில காரியத்தை வேதத்திலும் சொல்லுகிறார். கேட்கிறோமா? இல்லை. ஆனா அது கேட்டு நடந்தா we are blessed. நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியுங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, தகப்பன் போதகத்தை என்ன செய்யக்கூடாதான்? தள்ளக்கூடாது. இன்னொரு கதையை நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. ஒரு கிராமத்தில் ஒரு அப்பா இருந்தார். இந்த அப்பா என்ன தெரியுமா செஞ்சார்? அவர் வயசான பிறகு 3 சன்ஸ் இருந்தாங்க. அந்த 3 சன்ஸையும் கூப்பிட்டு சொன்னாங்க, டேய் வாங்கடா, எனக்கு வயசாச்சுடா, சொத்தெல்லாம் எடுத்து வைக்கணும், பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த 3 பையனுங்களும் வந்தானுங்க.
3 பையன்களும் வரும் பொழுது அப்பா சொன்னார், டே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த பணத்தை எடுத்து போய் நீங்கள் என்ன செய்யணும்னு இந்த உலகத்தில் எதை வாங்கணுமோ இந்த வீட்டை, நான் இருக்கிற அந்த வீட்டை நிரப்பிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபுல்லாக நிரப்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் நிரப்புறாரோ அவன் தான் சரியான கெட்டிக்காரன், அவனுக்கு தான் என்னுடைய பிளெஸிங் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த 3 பேரும் போகிறாங்க. இந்த 3 சன்ஸ் என்ன செய்கிறாங்க, போய் மூத்த மகன் என்ன செஞ்சார், போய் வைக்கோல், இந்த புல்லுலாம் இருக்குல்ல, இந்த புல்லு, அந்த புல்லுலாம் வாங்கிட்டு வந்து இந்த வீட்டை, அந்த தரையை அப்படியே அந்த ஃப்ளோ எல்லாத்தையும் புல்லாக போட்டுட்டு நிரப்பிட்டார். அவர் நினச்சார் வீட்டையே நிரப்பிட்டார் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அந்த வீட்டை, அந்த புல்லு தரையை தான் நிரப்பினது, முழுசாக நிரப்ப முடியல. இதை 2வது சன்னு பார்த்தாரு, எங்கள் அண்ணா தவறு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது சன் போனார்ல, இந்த 2வது சன் போனார், நான் இன்னைக்கு இந்த வீட்டை நிரப்புறேன்னு சொல்லிட்டு சிறகுகள், இந்த சிறகுகள் ஃபெதர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபெதர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். நிறைய மூட்டையாக வாங்கிட்டு ஒவ்வொரு இடத்தையும் அங்கங்கே ஃபெதர்ஸ் வச்சு வீடை கவர் பண்ணலான்னு நினச்சாரு. அப்பையும் அந்த வீட்டில் ஒரு எம்டினஸ் இருந்துச்சு, சில இடங்களை நிரப்பவே முடியல அவர் வாங்கிட்டு வந்த சிறகுகள்லாம். இந்த 3வது சன் இருக்கார்ல, இந்த 3வது சன்னு அவர் என்ன செஞ்சார்னா, அவர் நினச்சார், அப்பா என்ன சொன்னார் அதை கவனமாக கேட்டு, அப்பா இதை தான் சொன்னார், அது கொஞ்சம் யோசித்து புத்திமானா இதுதான் அப்பா சொன்னார் என்று அதை கேட்டு மனசில் வச்சு போயிட்டு கேண்டில்ஸ் வாங்கிட்டு வந்தார். என்னது கேண்டில்ஸ்? இந்த கேண்டில்ஸ், நிறைய கேண்டில்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இந்த வீட்டெல்லாம் ஒரு இடத்துல கேண்டில்ஸை போட்டு அதை வச்சு தீவெட்டி இருக்குல்ல, மேட்சஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒவ்வொரு கேண்டிலையும் ராத்திரியில் அப்படியே கொளுத்த ஆரம்பித்தோன்னே பிரியமானங்களே அப்பா முகத்தில் ஒரு ஸ்மைல் வந்துச்சு. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீ ஒண்டி தான்டா நான் சொன்னதை கரெக்டாக செஞ்ச. ஏன்? அவன் கொளுத்தி வச்ச அந்த கேண்டில், அந்த வெளிச்சம் வீடு முழுவதும் என்ன செஞ்சது, பிரகாசத்தை கொடுத்தது, உள்ளேயும் நரம்பிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த கேண்டிலிருந்து நீ கொடுத்த அந்த அன்பு இந்த வீட்டை நிரப்பினது அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. என்ன செய்தார் பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. எது அவரிடத்திலிருந்து இருக்கிற வெளிச்சமும் அந்த அன்பும் அந்த வீட்டை முழுவதும் நிரப்பினது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம தான் இந்த உலகத்திற்கு உப்பு, ஒளி அப்படின்னு சொல்றார். ஒளி என்னத்தை பிரகாசிக்கும்? வெளிச்சத்தை பிரகாசிக்கும். ஆண்டவருடைய பிள்ளை ஒரு தகப்பனா இருந்தாலும் என்னத்தை வீட்டில் நம்ம பிரகாசிக்கிறோமோ அதுதான் வீட்டில் என்ன செய்யும், நிரப்பும். நீங்க கோபத்தை பிரகாசிச்சுன்னா கோபம் தான் அது அங்க தென்படும். பிரியமானவர்களே, கெட்ட வார்த்தைகள், கெட்ட காரியங்களை நம்ம பிரகாசிச்சா அதுதான் வீட்டை முழுவதும் நிரப்பும். ஆனா அன்பும் தியாகத்தையும் நமக்கு பிரகாசிக்க ஆரம்பித்தா, ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய ஜெபம், ஆண்டோடைய காரியங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பித்தார், அதுதான் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்து என்ன செய்வாங்க, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. லூக்கா 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Luke chapter 12 verse 15 to 21. ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இல்ல மன்னிக்கணும், Matthew chapter 5 verse 16 எடுங்க. 13 to 16 வாசிங்க. Matthew chapter 5 verse 13 to 16 எடுங்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. ஒரு உயரத்தில் இருக்கிற அந்த பட்டணம், இங்கிருந்து நீங்க கந்திங்க பார்த்தீங்கன்னா கந்திங் மேலே இருக்கிற அந்த பட்டணம் தெரியுங்க. அது ஏன்? அது உயரத்தில் இருக்கிறது.
அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு தந்தை ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆளா இருந்தா பிள்ளைங்க என்ன இருக்கும்? ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாங்க. தந்தை ஒரு டிசிப்ளின் ஆளா இருந்தா பிள்ளைங்க ஒரு டிசிப்ளின் ஆளா இருக்கும். 10 மணிக்கெல்லாம் தூங்கிறார் அப்படின்னா பிள்ளைங்க அப்பவே தூங்கிட்டார்ல, 10 மணிக்கு நம்மளும் தூங்கிடுவோம் அப்படி. அந்த வெளிச்சம். தந்தை 24 hours டிவிலே உட்கார்ந்துருந்தா பிள்ளைகள் 24 hours இல்லை, 2 நாளா 42 hours 48 hours என்ன செய்வாங்க? டிவிலே இருப்பாங்க. தந்தை 8 அடி பாஞ்சா பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 16 அடி பாய்வாங்க. அப்ப தந்தை என்னத்தை காமிக்கணும்? வெளிச்சம். என்ன வெளிச்சம்? கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய வெளிச்சம், கிறிஸ்துவனுடைய செயல்முறை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எபேசியர் 6 எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 6:4 எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்க கேட்போம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் அதான் the God's teaching நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்பவுமே, என்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஒரு காரியம் இருக்கும். கர்த்தருடைய சிட்சைனா நம்ம எங்கிருந்து வந்தோன்னு மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. சொல்லுகிற நம்ம வேலை செய்கிற காரியங்கள், நம்ம இன்னைக்கு பயணம் போகிற வாகனங்கள், நம்ம இருக்கிற நிலைமை, வீடு, வேலை, இது ஒவ்வொன்றும் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் யாரிடத்திலிருந்து வந்தது? ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. இது ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இது ஆண்டவர் தான் எனக்கு பிளஸ் பண்ணியிருக்கு. என்னைக்குமே என்ன சொல்லக்கூடாது? அந்த ஒரு டீச்சிங் பண்ணுற ஒரு டீச்சிங், இது என்னால் வந்தது, ஏன் கை சமாத்திரம் செஞ்சது, நான் திறமசாலி, நான் 7 எடுத்துட்டேன், என்னுடைய பலம் தான், என்னுடைய எஃபோர்ட் தான். இல்லை, தேவனுடைய சுத்த கிருபை, ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் காட்டுற இரக்கணும், ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகள், அவர் செய்த தயவு தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் சொல்றார், மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஐயா மோசஸ், நீ இந்த ஜனங்களிடத்தெல்லாம் போய் சொல்லு, நீங்க சம்பாதிச்சது, உங்களுக்கு கிடைச்ச பொண்ணோ பொருளோ வேலைக்காரர்களோ யாரா இருந்தாலும் சரி, அவர் சொல்ல ஒரே ஒரு காரணம், கர்த்தரை மட்டும் மறக்க கூடாது. கர்த்தரை ஹல்லேலூயா மறக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சா அப்பா சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், தேவனை உனக்கு முன்பாகவே, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித நிலைமையிலும் கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணுவார். கூட கூட்டு கிடைக்கப்படும். என்ன சொல்லணும்? டீச்சிங். மோசஸ்க்கு ஆண்டவர் சொல்றார், இது என் கை சமாத்திரம் சம்பாதித்து என்று சொல்லாதபடிக்கு அந்த அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லணும். உன் பிள்ளைகளுக்கு ஞாபகக்குறியா இருக்கும்படியாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், காடியில் போகும் பொழுதும், வரும் பொழுதும் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தரை நீ மறக்கவே கூடாதுயா. எகிப்தின் தேசத்திலிருந்து ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அன்பு கொடுத்ததுனால, தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம படைச்சிருக்கையா. உனக்கு பாவமா, உனக்கு கஷ்டமா, உனக்கு ஆபத்தா, உனக்கு தேவையா, எல்லா நேரத்திலையும் நீ ஆண்டவரை மட்டும் மறக்க கூடாது. தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். சாலமோன் தன்னுடைய ராஜ நிலைமைக்கு வரும் பொழுது, தாவீது மரணமா இருக்கும் பொழுது, தாவீது சாலமோனை கூப்பிட்டு சொல்லுங்க, ஒரே ஒரு அறிவுரை என்ன தெரியுமா? ஐயா, நீ கர்த்தரை கைவிட்டாத. அந்த கர்த்தரை நீ கைவிட்டனா அவர் உன்னை கைவிடுவார். நீ கர்த்தரை உனக்கு முன்பாக வைத்தா அவர் உனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம், அந்த டீச்சிங். ஹல்லேலூயா. மத்தேயு சாப்டர் 7, மத்தேயு 7வது அதிகாரம் 9-11 வரை வாசிக்க கேட்பீங்க. அருமையான ஒரு ஆண்டவர் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். என்ன உதாரணத்தை கொடுக்கிறாரு? தகப்பன் கொடுக்கிறதுல
பெஸ்டா இருக்க வேண்டும். வாசியுங்கள். உங்களில் எந்த மனுஷனா இருந்தாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? கல்லை கொடுப்பார். உங்க பிள்ளை, அப்பா எனக்கு பசிக்குதுப்பா, கொஞ்சம் நாசிகோரையும் பரட்டி கொடுக்க சொல்றீங்களா அம்மாவன்னு சொன்னா, வா இந்த கல் செங்கக்கல்லை 2 எடுத்துட்டு வந்து மேஜில் வச்சு சாப்பிடுப்பான்னு சொல்லுவாரா அப்பா? அப்படிப்பட்ட அப்பா யாராவது இருக்காரா? அடுத்தது வாசியுங்கள். பிள்ளைகள் மீனை கேட்டா அவனுக்கு பாம்பை கொடுப்பான். எனக்கு மீன் கறி சாப்பிடணும் ஆசையா இருக்குப்பா, அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு பிள்ளை சொன்னாலும் இன்னைக்கு KFC மெக்டோனல்லாம் வாங்கி கொடுக்குற அப்பா இருக்காங்க. ஏன் எந்த அப்பாச்சும் கூட்டிட்டு போயிட்டு மீன் கறியா, உனக்கு கொக்கரோச் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் சாப்பிட்றியா அப்படின்னு கரப்பாம்பூச்சி எடுத்து வந்து வைப்பாங்களா? இல்லை பாம்பை எடுத்து வந்து வைப்பாங்களா? யாருமே அந்த மாரி உலகத்தில் இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்க கேட்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிற ஒரு அப்பாவை தான் நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்மையான ஈவுகள், நன்மையான காரியங்கள் செய்வதற்கு நம்ம எவ்வளவு sacrifice பண்றோம், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஆமென். கொடுக்கிறதுல அப்பா பெஸ்ட் அப்பா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய அப்பா, ஒருவேளை உங்களுடைய அம்மா, இல்லை யார் பாஸா உங்க கொடுக்கிறதுல தவறிட்டா கூட ஆண்டவர் தவற மாட்டார். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் இருதயத்தின் ஆழங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், தேவைகளை வாஞ்சைகளை கர்த்தர். சில நேரத்தில் பிரியமானவர்களே, நீங்கள் என்ன இருதயத்தில் ரொம்ப யோசித்து கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. சிலது ஆண்டவர் செய்யவே மாட்டார். ஏன்? பிகாஸ் he is very strict to discipline us. அதே போல தான் நம்முடைய வேர்ல்ட்லி அப்பா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஸ்ட்ரிக்டை காட்டி டிசிப்ளினை காட்டி எப்படியாச்சும் அவளை கொண்டு வந்துடணும்னு நினைப்பாரு. அந்த நாட்களில் எங்கள் அப்பாவை நான் ரொம்ப வெறுப்பேன். எங்கள் அப்பாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எந்தனமா சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணுவார். ஏய் இங்கே உட்காரக்கூடாது, ஏன் அங்கே போகக்கூடாது, ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் சரியான அறந்த வாழ்லாம் அந்த நாட்களில் சொல்கிறேன், இப்போ இல்லை. இந்த வாழ்லாம் வெட்டி எடுத்துட்டார் ஆண்டவர். அந்த அளவுக்கு அப்பாவை பார்த்தால் அப்பா ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கசப்பு வரும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ல, எடுத்தா அடி தான், எடுத்த பேசுனா அடி. விளாண்டாலே பிரதர்ஸ்குள்ள நாங்கள் விளாண்டு அடி, சோ ஸ்ட்ரிக். அதனால் என்ன சொல்லுவேன், தாத்தா வீட்டுக்கு ஓடிடுவோம், அங்கே ஃப்ரீடம், அங்கே ஓடிடுவோம். ஆனால் கணக்காக அந்த 5 மணி அப்பா வர்றதுக்குள்ளே வீட்டில் டாங்கன்னு நல்ல பிள்ளை பேர் உட்காந்துருப்போம். அந்தமாரி ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ். ஆனால் எங்கள் அப்பா போட்ட இந்த ஹார்ட் ஒர்க்கை போல் நான் பார்த்ததில்லை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க். எதற்காக? குடும்பத்திற்காக. கடைசியில் அவர் இறக்குற முறையில் தான் என்ன அப்படியே அவர் மேலே அப்படி தூக்கி ஏற்றி எப்படி கொஞ்ச நேரம் பாருங்க. அப்போ தான் கொஞ்சம் யோசித்தேன், அப்பாவா இது அப்படின்னு. அந்த அன்பு அன்னைக்கு தான் நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ அவர் இல்லை. அந்த 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 கொஞ்ச நாட்களே, அந்த நாட்களே மறுநாட்களே அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு காலம் சென்று விட்டார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம கூட நம்ம அப்பா இல்லைன்னா கூட உங்கள் பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களா? ஐ டெல் யூ, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் இன் திஸ் வேர்ல்ட். அல்லேலூயா. ஒரு தகப்பன் கொடுக்கிற அன்பு, ஒரு தகப்பன் கொடுக்கிற sacrifice, ஒரு தகப்பன் கொடுக்கிற வார்த்தை, கண்டிப்பு. இன்னைக்கு கூட நினைச்சு பார்க்குறேன், அப்பா இல்லைல்ல, ஏசுறதுக்கு கூட அவர் இல்லை. ஹல்லேலூயா. ஏசுற அப்பாவை என்னைக்கும் பார்த்து சொல்லிடுறாங்க, என்னடா அப்பா அது ஏசி இல்லை. தட் இஸ் ஃபார் யுவர் குட், டு கரெக்ட் யூ, டு டிசிப்ளின் யூ.
வருங்காலத்தில் வரும்போது நினைப்பீங்க, ஏஸ்ல அன்னைக்கு அவர் கண்ட்ரோல் பண்ணனால, கண்டிச்சனால இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவானவர் அவர் கொடுத்த அன்பில், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த அன்பில் வேற எந்த அன்பும் இல்லை. இன்னைக்கு இந்த மாலை வேளையில் உட்கார்ந்து இருக்கிற இந்த வேளையிலே தேவனுடைய அன்பு உங்களை நிரப்புவதாக. ஒருவேளை உங்களுடைய தேவைகள், ஒருவேளை உங்களுக்கு யாரும் பக்கத்தில் இல்லை என்று தோன்றுன்றா கூட, ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். He is a very good father of all. ஆமென். பிரியமானவர்களே, எழுந்து நின்று கண்களை மூடி, வேதம் சொல்லுகிறதுல உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு என்று சொல்லி, இன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டேயா இருக்கிறதுனால பிரியமானவர்களே, ப்ளீஸ் please your father. You can say good words. Go and say I love you. Go and say hug. அனைத்து சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்று. Hallelujah. And all of that. மேல இருக்கிற நம்முடைய பரலோக தகப்பனுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மாறாதது. அன்பு ஆண்டவரே அது நிலையற்றது. ஹல்லேலூயா, அது நிலையானது. அந்த அன்பு ஆண்டவர் எனக்கு ஊற்றுங்க. ஹல்லேலூயா. இங்க நிற்கிற ஆண்டவர் ஒவ்வொரு தகப்பன் மேல உங்களுடைய அன்பு வருவதாக, உங்களுடைய ஆளுகை வருவதாக என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஸ்பெஷலா இன்றைக்கு ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களே, ஆண்கள் மார்களே, ஹல்லேலூயா, புதிதாக திருமணம் செய்த உங்களை ஆண்டவர் நிரப்புவாராக. நீங்க கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்யுங்க. என் குறைவுகள் எல்லாம் நிறைவாவதற்கு ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல தகப்பனாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்னை நிறுத்தினதற்காக நன்றி. என் கைகளை ஆசீர்வதித்து என் குடும்பத்தில் போஷிக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஆலயத்தில் ஆண்டவரே நீங்களை சேர்த்திருக்கிறீங்க. இன்னைக்கு குடும்பத்தோடு நான் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீரே எங்களுடைய பெரிய தகப்பனா இருக்கிறீங்க. புத்திரை சுவிகாரத்தின் ஆவியை தந்து அப்பா ஆண்டவரே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தில் எனக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய ஒரே பிறன குமாரனைக்கு தந்ததுனால என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நல்ல வழி எனக்கு பொதித்திருக்கிறீங்க. எல்லா வெளியிலும் ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பை நான் பிரிந்து போகாதபடி ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறீங்க. யூ ஆர் த பெஸ்ட் ஃபாதர். ஆண்டவரே, கையில் உயர்த்தி உங்களுடைய சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஜெபம் செய்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே நான் பின்வாங்கி போயிருந்தால், ஆண்டவரே உங்களுடைய அன்பை விட்டு தூரம் போயிருந்தால், ஆண்டவரே கவனிக்க வேண்டிய விதத்தில் பொறுப்பாக இருக்க வேண்டிய இடத்துல நான் தவறி இருந்த ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்க என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. ஜெபிப்போமா.